வெல்கம் டு மேக் லீடர்ஸ். ஹாவ் அ நைஸ் டே கிட்ஸ். இன்னைக்கு நம்ம என்விரான்மெண்டல் சயின்ஸில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் டேர்ம் ஒன்னில் யூனிட் ஒன்னை பற்றி பார்க்க போகிறோம். யூனிட் ஒன்னில் என்னடா இருக்கு? லிவிங் அண்ட் நான் லிவிங் திங்ஸ், உயிர் உள்ளதும் உயிர் அற்றவையும் படிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இன்னைக்கியோட கிளாஸில் லிவிங் திங்ஸை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். லிவிங் திங்ஸ் உயிர் உள்ளதெல்லாம் என்னென்ன பண்ணும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, லிவிங் திங்ஸ் என்னென்னடா பண்ணும்? சாப்பிடும். லிவிங் திங்ஸ் ஈட், க்ரோ, மூவ் அண்ட் ஹாவ் யங் ஒன்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? லிவிங் திங்ஸ் எல்லாம் சாப்பிட முடியும், வளரும், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அதனால மூவ் பண்ண முடியும், அண்ட் யங் ஒன்ஸ் அதுக்கு இருக்கும். அதோட சிறிய உயிரினமும் அவங்க கூட இருக்கும். நெக்ஸ்ட் என்னடா? தே ஆல்சோ ப்ரீத் அண்ட் ஃபீல். அதனால மூச்செல்லாம் என்ன செய்யும்? விட முடியும், தென் ஃபீல் பண்ண முடியும். ஒன்றா பார்த்துடலாமாடா? ஃபர்ஸ்ட் ஐ ஆம் அ லிவிங் பீயிங். நம்ம எல்லாருமே ஒரு லிவிங் பீயிங் தானடா. நம்மளால சாப்பிட முடியும் தானே? இந்த பாப்பா பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் பிக்சரில் உள்ள பாப்பா என்ன செய்யுது? சாப்பிடுது. ஐ ஈட், என்னால் சாப்பிட முடியும். உங்களாலேயும் சாப்பிட முடியும் தானே? என்னால் ஓகே முடியும், சாப்பிட நம்மளால முடியும். ஐ க்ரோ. ஆமாம், ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன படிச்சீங்க? ப்ரீகேஜி படிச்சிருப்பீங்களா? ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி, இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு. ஸோ நீங்கள் என்ன பண்ணிகிட்டே இருக்கீங்க? க்ரோ ஆகிட்டே இருக்கீங்களா? வளர்ந்துக்கிட்டே வர்றீங்களா? ஸோ நம்மளால் வளர முடியும். நம்மளால் விளையாட முடியுமாடா? ஐ ப்ளே. இந்த பாப்பா என்ன செய்யுது? ரன்னிங் ரேஸ் பண்ணி ஓடுறாங்க. ஸோ ப்ளே பண்ண முடியும். நம்மளால் ப்ளே பண்ண முடியும். அப்போ நம்மளாம் என்னது? லிவிங் பீயிங். நமக்கு உயிர் இருக்குது. ஸோ நம்மளாம் லிவிங் பீயிங். லிவிங் திங்ஸ் நம்ம லிவிங் பீயிங். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? லிவிங் பீயிங் என்ன சொன்னேன்? லிவிங்ஸில் இருக்கணும்னா ஒரு 6 குவாலிட்டிஸ் படித்தோமா? ஈட், க்ரோ, மூவ், யங் ஒன்ஸ் படித்தோமா? அதே போல் ஃபர்ஸ்ட் என்ன படிக்க போகிறோம்னா லிவிங் திங்ஸ் ஈட். லிவிங் திங்ஸ்னால என்ன பண்ண முடியும்? சாப்பிட முடியும். நான் தம்பி என்ன பண்ணுது? சாப்பிடுதா? அந்த பேர்ட்ஸ்லாம் என்ன பண்ணுது? அதோட ஃபுட்ஸ் எடுத்துக்கிறாங்க இல்லையா? அதோட உணவுகளை அவங்களாம் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த கவ் என்ன செய்யுது? கிராஸை சாப்பிட்டுட்டு இருக்கு. இந்த ஸ்க்ரல் என்ன பண்ணுது? அதோட ஆப்பிள் சாப்பிட்டுட்டு இருக்கு. லிவிங் திங்ஸ் க்ரோ. க்ரோனா என்ன அர்த்தம்? வளருதுன்னு அர்த்தம். இங்கே பாருங்களேன், இங்கே ஒரு சின்ன விதை இருக்குது. விதை போட்டு ஸ்டார்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு 2 or 3 டேஸில் சின்னதாக மலரும். அதுக்கடுத்து அது கொஞ்சம் பெருசாக, அதுக்கடுத்து கொஞ்சம் ஃபைனல் ஸ்டேஜில் அதுக்கு ஒரு ஃப்ளார் ஒரு முழு உருவம் என்ன செய்யுது? ஃபுல்லாக அது க்ரோவாக ஆயிடுச்சு, க்ரோ அப்பாக ஆயிடுச்சு. இனிஷியல் ஸ்டேட் எப்படி இருக்குன்னு பாருங்கள், ஃபைனலாக எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன ஆகிட்டே இருக்குது? க்ரோ ஆகிட்டே இருக்குது. அந்த விதை இந்த செடியாக என்ன செய்யுது? மாறிடுச்சு. ஸோ அதுக்கு என்ன இருக்குது? க்ரோ இருக்குது. ஸோ இதுவும் என்னது? லிவிங் திங்ஸ். நெக்ஸ்ட்டு மூவ் பண்ண முடியுதா? நம்ம பார்த்தோம் இல்லையா? லிவிங் திங்ஸ்னால் மூவ் பண்ணும், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணும் அப்படின்னு நம்ம படித்தோம். ஹார்ஸ் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுமாடா? பண்ண முடியும் தானே? லிசார்டு வீட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்களா? பள்ளி மேலே லிசார்டு, அது முடியும். ஸோ ஒரு இடத்துல இருந்து அதனால் இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ண முடியும். பேர்ட்ஸு பார்த்துருக்கீங்களா? ட்ரீல உட்காந்துருக்கோம், பின்ன நம்மளோட மாடியில் நிற்கும் இல்லையா? ஸோ பேர்ட்ஸ்னால என்ன செய்ய முடியும்? மூவ் பண்ண முடியும். எர்த்வாம் பார்த்துருக்கீங்களாடா? மண்ணில். ஸோ அதனாலையும் மூவ் பண்ண முடியும். ஒரு பிளேஸ்ல இருந்து அனதர் பிளேஸுக்கு போக முடியும். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா லிவிங் திங்ஸ் ஹாவ் யங் ஒன்ஸ். பார்த்தோமா? அதுக்கு யங் ஒன்ஸ் இருப்பாங்கன்னு. இப்போ அந்த ஹன்னுக்கு இதோட இது என்னதுடா? குட்டீஸ் அதோட இது என்னது? சிக்கன். ஓகே, லயன் இருக்கா? அதுக்கு அதோட யங் ஒன்ஸ் இருக்கு. அப்படிதானே? இப்போ நம்ம டேடிக்கு நம்ம என்ன செய்கிறோம்? யங் ஒன்ஸாக இருக்கும். அப்படிதானே? அதாவது லிவிங் திங்ஸுக்கு அதோட யங் ஒன்ஸ் கண்டிப்பாக என்ன செய்யும்? இருக்கும். லிவிங் திங்ஸ் ஃபீல் அண்ட் லிவிங் திங்ஸ் பிரீத். லிவிங் திங்ஸ்னால ஃபீல் பண்ண முடியும், அப்புறம் லிவிங் திங்ஸால ப்ரீத் பண்ண முடியும். இங்கே பாருங்களேன், இந்த டாகும் இந்த பாப்பாவும் எப்படி ஷேக்கன் பண்ணிட்டு இருக்காங்களா? இங்கே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்காடா? அப்போ அதை நம்மளால என்ன பண்ண முடியும்? ஃபீல் பண்ண முடியும்.
ஸோ இவங்க உயிரோடு இருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்க, ப்ரீத்தும் பண்ண முடியுது. இந்த டைகர் பாருங்களேன், இது வந்து ஆக்டிவாக தான் இருக்குது இல்லையா, ப்ரீத் பண்ணிட்டு தான் இருக்குது. ஸோ இது ப்ரீத் பண்ணுது. இந்த மங்கி என்னடா பண்ணுது, லாஃபிங்கிறது ஒரு ஃபீல் தானடா, சிரிக்கிறது ஒரு ஃபீல் தான். ஸோ இந்த 6 குவாலிட்டிஸும் இருந்தால் தான் அது வந்து என்னது, லிவிங் திங்ஸ். ஒன் பை ஒன்னா நீங்கள் என்ன செஞ்சுட்டே வாங்க, பார்த்துட்டே வாங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க. ஓகே, நாளைக்கு இதோட ப்ராக்டிஸ் வந்து நம்ம பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ, பாய்.